வணக்கம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் கனடா tamilnews.ca தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இந்த வார கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். தமிழின படுகொலையை நினைவுகூரும் தமிழின படுகொலை நினைவு தினம் கனேடிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கனேடிய வெளிவிகார அமைச்சர் மெலனி ஜாலி, எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பொலிவியே உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சமூக தலைவர்கள் தமிழ் சமூகத்தின் பிரதிநிதிகளுடன் இணைந்து கொண்டு இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறினர். பழங்குடியினர் உறவுகள் அமைச்சரும் ஸ்காப்ரோ ரூச்பாக் நாடாளுமன்ற உறுப்பினருமான கரி ஆனந்த சங்கரி இந்த நினைவு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார். மே 18 தமிழின படுகொலை தினமாக கனேடிய நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 2வது வருடம் இதுவாகும். இந்த வாரம் கனடாவில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் தமிழின படுகொலை நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சீக்கிய தலைவர் கனடாவில் கொல்லப்பட்ட வழக்கில் 3 இந்தியர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். கனடாவின் முக்கிய சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஜூன் மாதம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை குறித்த விசாரணையில் 3 கைதாகியுள்ளார்கள். இந்த கொலையில் இந்திய அரசாங்கத்துடனான சாத்தியமான தொடர்புகளை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வரும் நிலையில் இந்த கைதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கைதானவர்கள் 28 வயதான ஹரன்பிரீத் சிங், 22 வயதான கமல்பிரீத் சிங், 22 வயதான கரண் பரார் என நீதிமன்ற ஆவணங்கள் கூறுகின்றன. ஹர்தீப் சிங் நிஜாரின் மரணத்தில் இவர்கள் ஒவ்வொருவரும் முதல்நிலை கொலைக்கு சதி செய்ததாக குற்றச்சாட்டு என மொத்தம் 6 குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றார்கள். இவர்கள் 3 எட்மண்டன் நகரில் வசித்து வந்த இந்திய பிரஜைகள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த கொலையில் ஏனைய சிலருக்கும் பங்கு இருக்கலாம் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இந்த கொலை கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ராஜதந்திர நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தது. இந்திய அரசின் முகவர்கள் இந்த கொலையில் ஈடுபட்டதாக நம்பகமான குற்றச்சாட்டுகள் உள்ளதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருந்தார். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து எமது செய்திகள் தொடரும். 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோர்ட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா, 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இந்த வார கனேடிய செய்திகள் தொடர்கின்றன. நெடுஞ்சாலை 401 ஏப்ரல் 29 நிகழ்ந்த விபத்தில் பலியான 3 தமிழர்களின் இறுதி கிரியைகள் நிறைவடைந்துள்ளன. நெடுஞ்சாலை 401 தவறான பாதையில் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானதில் 4 பலியாகியிருந்தனர். இதில் 60 வயதான மணிவண்ணன் ஸ்ரீனிவாச பிள்ளை, 55 வயதான மகாலட்சுமி அனந்தகிருஷ்ணன் ஆகியோரும் அவர்களின் 3 மாத பேரன் ஆதித்யா கோகுல்நாத்தும் அடங்குகின்றனர். இவர்களின் இறுதிக்கிரியைகள் கடந்த வாரம் நடைபெற்றது. இவர்களில் மணிவண்ணன் ஸ்ரீனிவாச பிள்ளை, மகாலட்சுமி அனந்தகிருஷ்ணன் ஆகியோர் விபத்து நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் கனடா வந்திருந்தார்கள். இந்த விபத்தில் ஏஜெக்ஸ் குடியிருப்பாளர்கள் ஆதித்யா கோகுல்நாத்தின் பெற்றோர் கோகுல்நாத் மணிவண்ணன், அஸ்விதா ஜவஹர் ஆகியோர் கடுமையான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். இந்த விபத்தின் சந்தேக நபர்களில் ஒருவரான 21 வயதான காகன்தீப் சிங் அடையாளம் காணப்பட்டுள்ளார். வாகன சாரதியான இவர் இந்த விபத்தில் மரணமடைந்தார். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நிகழ்ந்த தொடர் குற்றங்களில் கைதாகி பிணையில் விடுதலையாகியிருந்தார். 2வது சந்தேக நபரான 38 வயதான ஆண் பயணி கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது பெயர் விவரங்கள் வெளியாகவில்லை.
முதியவர்களை குறிவைக்கும் மோசடி குற்றச்சாட்டில் தமிழர்கள் 2 கைதாகியுள்ளனர். இவர்கள் வங்கி, கிரெடிட் கார்டு மோசடியில் முதியவர்களை குறிவைத்ததாக டுரம் பிராந்திய காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது. ஏஜெக்ஸ் நகரைச் சேர்ந்த 27 வயதான லக்ஷாந்த் செல்வராஜா, 25 வயதான அக்ஷயா தர்மகுலேந்திரன் ஆகியோர் கைதானவர்கள் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இவர்கள் இருவரும் 40 குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றார்கள். இதில் பாதிக்கப்பட்டவர்களில் 90 வயதுடைய தம்பதியரும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. இவர்களால் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என கவலை தெரிவித்துள்ள புலனாய்வாளர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் படங்களை வெளியிட்டு பொதுமக்களை எச்சரித்துள்ளார்கள். இத்துடன் இந்த வார கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.